டேய் கீழே இறங்கி வர போறே இல்லடா? நீ என்ன சொல்ல நான் கீழே வர மாட்டேமா. பள்ளிக்கூடத்துக்கு போறது என்னடா உனக்கு கேடு? என் கூட படிச்சவங்களே 8ஆம் வரைக்கும் தான் படிச்சிருக்கானுங்க. நான் மட்டும் ஏன் அதுக்கு மேல படிக்கணும்? படிப்பு தான் நம்ம தலைமுறையவே மாத்தும். பாப்பா நீ என்ன சொன்னாலும் நான் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன். போக மாட்டேன். வீர ஏதோ சவுண்டு கேக்குதுல? டிவில சவுண்ட் கேக்குறா. டிவி பாடுறா. என்ன இடம் இது? மா பா அம்மா யாரா நீங்க? நீ யாரா ஃபர்ஸ்ட்? எங்க வீட்ல என்னடா பண்ணிட்டு இருக்க? உங்க வீடா? இங்க போறாங்க. எனக்கு தெரியலடா. என்ன முதல்ல கீழே இறக்கி விடுங்கடா. நீ சொல்றதெல்லாம் உண்மையா? டேய் உருட்டுறான்டா. உருட்டா? அங்க வீட்டுல கத்துவானா இங்க வந்துடுவானா? நீ என்ன பெரிய மேஜிக் மேனா? என்னடா அவன் தம்பி மரியாதையெல்லாம் பேசிட்டு இருக்கான். எங்க வீட்ல எல்லாம் எங்க அப்பா இப்படி தான் என்ன செவ்வியோட ஆப்பி போடுவார் தெரியுமா? ஓ ஐ see. அவன் என்ன அப்படிதான்டா பேசுவான். டேய் என்ன எப்படியாவது எங்க வீட்டை கொண்டு போய் விட்டு வந்துருங்கடா. வீடுனா ஊர் எதுடா? சோளமேடு. சோளமேடா? அப்படின்னு நான் கேள்விப்பட்டதே இல்லையே. ஆமா இது எந்த மாவட்டம்? கோயம்புத்தூர். கோயம்புத்தூரா? எங்க ஊரும் கோயம்புத்தூர்ல தான்டா இருக்கு. அப்போ இங்கதான் எங்க பக்கத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். யார்ட்டையாவது கேட்டு கொண்டு போய் என்னை விட்டுங்கடா. சரி வா. ஆமா என்னது அந்த கையில? வாட்ச்டா. ஏண்டா பெரிய முள்ளும் இல்ல சின்ன முள்ளும் இல்ல, எப்படிடா மணி பாப்பீங்க? ஏதோ தெரியாத கிரகத்துல இருந்து மாட்டிட்டேன் போல. டேய் இங்கெல்லாம் என்னடா இவ்வளோ பெரிய பெரிய வீடெல்லாம் இருக்கு. இந்த மாதிரிலாம் எங்க ஊர்ல நான் பார்த்ததே இல்லடா. நீ பார்க்காட்டி எனக்கு என்ன? டேய் ஏண்டா டிவில கூட பார்த்தது இல்ல? டிவிலையா? எங்க ஊருக்கே ஒரே டிவி தான் இருக்கும். அதுவும் வாரத்துல ஒரே தாட்டி தான் போய் பார்ப்போம். என்ன சொல்றேன் பாருங்க. ஆமா இதெல்லாம் யாரோட வீடு? இது கலெக்டர் வீடு, அது டாக்டர் வீடு. எல்லாம் பெரிய பெரிய படிப்பு படிச்சவங்கடா. டேய் அந்த அண்ணா கிட்ட போயிட்டு ஊருக்கு எப்படி போறதுன்னு கேட்கலாம். அண்ணா சோளமேடுக்கு எப்படி நான் போறது? 2 கிலோமீட்டர் கூட பீனமே வரும்பா. சோளமேடு தெரியலையே. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, நீங்க போகலாம். டேய் அந்த அண்ணா காதுல ஏதோ வச்சு தனியா பேசிட்டு போயிட்டு இருந்தாங்களே, என்னது அது? அட்டா பாவி, உங்க ஊர்ல மொபைல் கூட இல்லையாடா? மொபைலா? என்னடா என்னென்னமோ சொல்றீங்க. என்னடா உங்க ஊரு யாருக்குமே தெரியல. ஏய் நான் என் வீட்டுக்கு போகணும்டா. வெறும் உன் வீடை கண்டுபிடிச்சிடலாம்டா. நான் வீட்டுக்கு போகணும்டா. ஏன்டா சிரிக்கிற? நீ அழுதா காமெடியா நான் வீட்டுக்கு போகணும்டா. ஏன் தம்பி அழுதுட்டு இருக்கிற? அவன் வீட்டுல இருந்து தொலைஞ்சு வந்துட்டானாம்மா. அதான் வீட்டுக்கு போகணும் அழுதுட்டு இருக்கான். அவங்க வீடு எங்க இருக்கு? ஏதோ சோளமேடுன்னு சொல்றாங்க. சோளமேடா? இந்தப்பா சோளமேடு. இப்போத்தான் சாமி இது பாரதி நகர் 40 வருஷத்துக்கு முன்னாடி சோளமேடு. 40 வருஷத்துக்கு முன்னாடியா? ஆமா இது என்ன வருஷம்? 2025ரா? 2025ஆ? டேய் நான் 1985ரா. டேய் டைம் டிராவல்லாம் பாசிபிளாடா? டைம் டிராவல்னா என்னடா? இது தெரியாதா? டேய் மானச அந்த படத்தை போட்டுறா. படம் ஆரம்பிச்சதே முடிஞ்சிருச்சுல? ஆமா இரு அடுத்த படத்தை போடுறேன். கையில மெஷின் கிஷின் வச்சிருக்கானுங்கடா. ஆனா என்கிட்ட தான் ஒண்ணுமே இல்லையே.
அப்புறம் நான் எப்படி இங்கே வந்தேன்? அதான்டா எனக்கும் புரியல. என் மானசே புரியல. எஸ்டா நினைச்சேன் மாநாட்டு பத்த போடுறா. ஒரு பர்பஸ் இருக்கு. அந்த பர்பஸ் இந்த நாளுக்குள்ள தான் இருக்கும். டேய், அப்ப நீ வந்ததுக்கு ஏதோ நோக்கம் இருக்கும். இதுக்கெல்லாம் ஏதோ காரணம் இருக்கலாம். அந்த காரணம் என்னன்னு கண்டுபிடி. டேய், அவனை வீட்டே கண்டுபிடிக்கணும்ல. இதுல எப்படி காரணத்தை கண்டுபிடிப்பான்? கண்டுபிடிக்கிறேன்டா. எங்க கண்டுபிடிப்பானோ? பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு என்னடா உனக்கு கேடு? போமாட்டேன். ஆமா, இதெல்லாம் யாரோட வீடு? இது கலெக்டர் வீடு, அது டாக்டர் வீடு. எல்லாம் பெரிய பெரிய படிப்பு படிச்சவங்கடா. நான் இருந்த ஊரானா இப்படி ஆயிடுச்சு? ஆமாண்டா, அப்ப இருந்தவங்களோட இப்ப படிச்சவங்க ஜாஸ்தி ஆயிட்டாங்களே, அதனால ஊர் டெவலப் இருக்கும். அப்போ இந்த 40 வருஷத்துல இந்த ஊர் எவ்வளவோ டெவலப் ஆயிருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் படிப்பா இருந்திருக்கு. ஒரு குடும்பத்துல ஒருத்தர் படிச்சாலே அந்த குடும்பத்தோட நிலைமை மாறுதுன்னா நானும் படிக்கணும். கண்டுபிடிச்சிட்டேன். படிப்பு. படம் ஆரம்பிச்சதுலேயே முடிஞ்சிருச்சுல. ஏன்டா கதவு திறக்க உள்ள நேரம்? பா, முன்னாடி இந்த ஊரை சோளமேடுனா கூப்பிடுவாங்க. ஆமாம், அது எப்படி உனக்கு தெரியும்? பார்க்கில் ஒரு அங்கிள் சொன்னார்ப்பா. ஆமாடா, இந்த ஊர் சோளமேடு தான். முன்னாடி இதெல்லாம் வேற மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்ம வீடு இருக்கிற இடத்துல அப்போ என்னப்பா இருந்துச்சு? இது மாட்டு கொட்டகடா. இங்கே தான் ஆடு மாடெல்லாம் கட்டிருப்போம். பக்கத்தில் இருக்க அந்த ரூமு அதே மொத்த வீடு. அங்கே தான் நாங்களாம் இருந்தோம். நம்மளா? அப்போ இத்தனை வருஷமும் நாமளும் இங்கே தான் இருக்கோமா? ஆமாடா, 50 வருஷம் நம்ம இங்கே தான் இருக்கோம். நம்ம தாத்தா இடம் இல்லை இது. ஆமாம், இதெல்லாம் நீ ஏன் கேட்குற? ஒன்றும் இல்லைப்பா. சரி, டயர்டாக இருக்கு, நான் போய் படுக்கிறேன். நீங்கள் போய் படுங்கடா. அங்க வீட்டுல கத்துவானா, இங்க வந்துடுவானா? அப்பா, என்னடா அம்மா, பள்ளிக்கூடத்துக்கு போவே மாட்டியா? போறேம்மா, கண்டிப்பா போறேன். படிப்பு தான் முக்கியம். படிப்பு தான் இப்போ நம்ம தலைமுறையவே மாற்றும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுடைய அடுத்த வீடியோ பார்க்க இங்கே கிளிக் பண்ணுங்க.